சொல்லு. மாலை வெயில் எந்த பிரயோஜனம்? ஆமாம் சார், மாலை வெயில் வந்து எந்த பிரயோஜனம் இல்லைன்னா, அதாவது சித்தர்கள் சொல்கிறாங்க, மாலை வெயிலுக்கு சொல்கிறாங்க, காலை வெயிலில் வந்து உடம்பு யூஸ் நாட் யூஸ்ன்றாங்க. அதாவது காலையில் உடம்பு சூடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு சூடு அதிகமாகுது. அதனால் வந்து நரம்பு தோல் வந்து வறட்சாயிடும். தோல் வறட்சாயிட்டா அது வந்து உற்பத்தி பண்ணாது, விட்டமின் டி உற்பத்தி பண்ணாது. எப்படி வச்சிங்களா, ஒரு 60 வயசான கிழவன் ஒரு 20 வயசு ஆள் 2 பேரும் வெயில் நிற்கிறாங்கன்னா யாருக்கு அதிகமாக யூஸ் கிடைக்கும்? 20 வயசு பையனா யூஸ் கிடைக்கும். ஏன்னா இளமை அதிகமாக இருக்கிறதால தோலில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். 60 வயசு பவர்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு எப்படி கம்மியாக டி உற்பத்தி 60 வயசு ஆள். அதே போல் தான் இது வந்து சூடு அதிகமாக ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதால காலை வெயில் தோல் வறட்சாகும். எப்படி 60 வயசு 20 வயசு யாருக்கு யூஸ்னால் 20 வயசு. அதே போல் தான் அதே சேம் வந்து உடல் சூடு இன்றைக்கி அதிகமாக தோல் வறட்சி ஆகுது. இளமை 2 பேருக்கு இளமை இருந்தால் கூட சூடு அதிகமாக உற்பத்தி ஆகுது, இவங்களுக்கு சூடு உற்பத்தி ஆகலை. அப்போ வந்து இவங்க தோல் வறட்சி ஆகும்போது டி உற்பத்தி ஆகாது. ஆனாலும் மாலை வெயில் தான் உடம்புக்கு வந்து நாட் யூஸ்லாம் போகுது. ஏன்னா உரைக்காது, பார்த்தீங்களா? மாலை வெயில் உரைக்காது. சித்தர்கள் சொல்கிறாங்கன்னா மாலை வெயில் தான் யூஸ்ன்றாங்க. நம்ம யூஸ் இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். 10 to 3 வெயில் தான் வந்து டாக்டர் வந்து நல்லது சொல்கிறாங்க. அவங்க நல்லது சொன்னால் நம்ம கெட்டதுன்னு சொன்ன ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்போ தான் நம்ம துல்லியமாக உண்மையை கண்டுபிடிக்க முடியும், புரியுதுங்களா? யாராருக்கு நல்லது யாராருக்கு கெட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூடு வந்து மன உளைச்சல், இதுமாரி உடல் சூடு, காரம், இதுமாதிரி பல்வேறு காரணங்களால் அதிகப்படி வேறு வெளியேற்றுதல், இது பல்வேறு காரணங்களால் உடல் சூடு அதிகமாக தோல் வறட்சி ஆகிறவங்களுக்கு 10 to 3 வெயில் மிக குறைவான அளவு தான் பயன்பெறும். எனவே அவர் இப்போதே தவிர்க்கலாம். சுடு தண்ணியை வந்து நம்ம லேசாக சுடு தண்ணி மேலே ஊற்றினா புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே லைட்டாக அதிகப்படியான அதிகமான கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினா சுடுற மாதிரி சுடுற மாதிரி வலிக்கும். அது வந்து நாட் யூஸ். அதே போல் தான் அதிகப்படியான சூடான வெயில் வந்து மேலே வந்து படத்து வந்து ஓரளவு வந்து பயன்பெறும். யாருக்குன்னா பலம் அதிகம், தோலில் பலம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. அதே தோலில் பலம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மிக குறைவான டைம் தான் கரெக்டாக யூஸாக இருக்கும். கொஞ்சம் அதிக நேரம் என்ன கூட அவங்களுக்கு வந்து யூஸ் இல்லை. ஆனால் மாலை வெயில் பார்த்து இவங்களுக்கு மாலை வெயில் தான் செட் ஆகும். பல்வேறு காரணங்களாக உடல் சூடு அதிகமாக தோல் வறட்சி ஆகணும், மாலை வெயில் செட் ஆகும். அது மாலை வெயில் 4:30 to 5 பயன்படுத்தி கொள்ளலாம், பார்த்தீங்களா? அதுவே வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 5 மணி தாண்டினா தோல் உரைக்காது. உரைச்சா தானே விட்டமின் டி உற்பத்தி ஆகும், பார்த்தீங்களா? லேசான சுடு தண்ணி போட்டால் தான் நமக்கு புத்துணர்ச்சியாக இருக்குது. மிக குறைவான மிக லேசான சுடு தண்ணி வந்து தோலில் உரைக்காது. அது எந்த ஒரு யூஸும் கிடையாது. இப்போ லேசான சுடு தண்ணி குடித்தா உடம்பு வலி கேட்கும். மிக லேசான சுடு தண்ணி குடித்தா நம்மளுக்கு அது கூட நம்ம தோலில் உரைக்காததில் நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அதே போல் தான் மிக லேசான மழை வெயில் 5 மணி தாண்ட மழை வெயில் தோலில் உரைக்காது. அதே சமயத்தில் 4 to 5 வெயில் வந்து ஓரளவு லேசான நம்மளுக்கு தோலை உரைக்கிற வெயில் தான். ஆனால் நம்ம வந்து தோல் நம்ம குளிச்சா இருந்தால் கூட அது கூட நம்மளுக்கு சில நேரம் உரைக்காமல் போய் விட்டமின் டி உற்பத்தி இல்லாமல் போகும். எனவே ஓரளவு 4 to 5 வெயிலில் வந்து மிக லேசான தோல் சூடில் இருக்கும்போது நம்ம பயன்படுத்தி கொண்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, சித்தர்கள் சொல்லுது அது ஓரளவு கரெக்டு. டாக்டர் சொல்கிறது வந்து அதுவும் ஓரளவு நம்ம உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க வந்து அவங்க பயன் இல்லை. லேசான சூடு இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், டாக்டர் சொல்லுது. சரி, ஓகே, தேங்க்யூ.